ஆமாம், தேவன் சொல்லி தந்த சத்தியம்தான். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற தேவன் வெளிப்படுத்திட்டாரு பாருங்க. இப்போ ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரை எல்லாம் கேள்வி கேட்குற கிடையாது. ஆண்டவரே என்கிட்ட என்ன மிஸ்டேக்கு சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு எது நடக்காட்டாலும் சரிங்களா, ஆமாம், என்கிட்ட ஏதோ குறைபாடு நடக்கலை, ஆமாம், மேக்சிமம் சார் 99% அவர் தோல்வி அடைய விட மாட்டார். அந்த 1% தோல்வி கூட நம்மளால் தான் வரும். இருக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. உண்மையில் 199% உங்களை தோல்வி அடைய கர்த்தர் விடவே மாட்டார் தெரியுமா? அந்த 1% தோல்வி கூட நம்மளால் தான் வரும். நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ராங் பிடிவாதத்தினால தான் வரும். அந்த தோல்வியை நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதை விட தேவனும் நன்மையை மாற்றிடுவார். இருக்கிறீங்களா? தேங்க்யூ டாடி. ஆனால் இந்த காலை நேரத்தில் இதனை கேட்கிற உங்கள் காது பாக்கியம் உள்ளது. உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். என்ன குறை இருந்தாலும் அப்பா ஏன் இந்த குறை, என்கிட்ட என்ன மிஸ்டேக், உங்ககிட்ட என்ன மிஸ்டேக்குன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் எனக்கு இதை செய்யலை கேட்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலை கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற மாட்டேறீங்க கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் வியாதியை நீக்க மாட்டேன்றீங்க கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் என் கணவனரை திருத்த மாட்டேன்றீங்க கேட்கவே கூடாது. நீங்கள் ஏன் மனைவியை திருத்த மாட்டேன்றீங்க கேட்கவே கூடாது. ஆமாம், திருத்துங்கன்னு ஜெபம் பண்ணணும். ஏன் திருத்தலைன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா திருத்த வேண்டிய பொறுப்புலேருந்து நம்ம வழி தவிர நிற்கிறோம் சரிங்களா. அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற, சிலுவையில் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. அது போக நம்ம கூட வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதில் தெளிவாக இருந்துருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இருக்கிறீங்களா? ஓகே. நம்ம ஒரு நாள் ஏசப்பை பார்த்து நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா இதை நான் ஃபாலோ பண்ணுறவங்க கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே என் மேலே இரக்கம் இல்லையா, என் மேலே அன்பு இல்லையா, என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் தேவனை பார்த்து கேட்கவே கூடாது. பெரிய பாவம் சரிங்களா. உங்கள் உதடுகளினால் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிடாதீங்க. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? உங்கள் மேலே இரக்கமும் கரிசனையும் கிருபையும் இருக்கிறனால தான் உயிரோடு வாழ வச்சிட்ருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆமே. நீங்கள் அவரோட ஒத்து போகாத போதும் அவர் சித்தத்தை மீறி வேறு ட்ராக்கில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஆனாலும் கூட உங்களை விடாமல் பிடிச்சிட்ருக்கிறார். இவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமா அவர்? சீரியஸா சிஸ்டர்? உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ வேதனைப்படுறீங்கன்னா அவரோட நீங்கள் ஒத்து போகாததுனால தான். உங்கள்கிட்ட நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? உங்கள்கிட்ட என்ன குறைன்னு கேளுங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து. நான் எதை திருத்தணும், இன்னையிலேருந்து உங்கள் ஜெபம் மாறட்டும். சீரியஸா அப்படின்னா நீங்கள் கணவனாருக்காக அழவே மாட்டீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அப்பா என்கிட்ட என்ன மிஸ்டேக் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன சரி பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, நான் எதை சரி செய்யணும்ப்பா சொல்லுங்கப்பா. அவரை சரி செய்யுங்க, அது அவர் பார்த்துப்பார், அது அவர் டிபார்ட்மெண்ட்டு. சரி செய்யுங்கன்னு ஜோம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆண்டவரே இப்படிலாம் பிரச்சனை நடக்குப்பா, நடத்தக்கூடாது, என் ஹஸ்பண்டை தொடுங்க, மனைவி தொடுங்கன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. என்கிட்ட என்ன மிஸ்டேக்கு சொல்லுங்கள், என்ன சரி பண்ணிக்கிறேன்ப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா. இந்த இடத்துல நான் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. ஓகே சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்க இன்னும் ஆண்டவர் மேலேயே பழி போட்டு வைராக்கியத்தில் சிலர் இருப்பாங்க. நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆமாம், அவர் என்னை ஆசீர்வதிக்கலை, அவர் என்னை கண்டுக்கிடலை, அவர் அதை செய்யலை, அவர் இதை செய்யலை, அவர் 10ஆம் கிளாஸில் ஃபெயில் பண்ணிட்டார். அதுலேருந்தே இருப்பாங்க சார் 20 வருஷமாக ஆண்டவர் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் நன்மை செய்யலையாம், அவர் இந்த காரியத்தை செய்யலை, எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு வந்துட்டு இறந்துட்டாங்க, ஆமாம், ஆண்டவர் மேலே கோபத்தில் இருக்கிறேன், அவர் ஏன் காப்பாற்றலை, அப்படிலாம் பேசுவோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய வலி தெரியுமா தேவனுக்கு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இதனை கேட்குறவங்க காது கொடுத்து வச்சது தெரியுமா? இந்த ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியசாலி தெரியுமா? தொடர்ச்சி அந்த ஊழியத்தை ஃபாலோ பண்ணுற நீங்கள் கொடுத்து வச்சவங்க தெரியுமா? சீரியஸ்.